செல்லப்பா சுவாமிகளை கண்ட இடம் இந்த நல்லூர் தேரடி வில்வமரத்தடிதான். தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன், ஆரடானி என்றான் அவன். நாங்கள் நிற்கிற இடம் சரியாக நல்லூரில் நிற்கும். ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு புகழ்பெற்ற ஆலயம், ஈழத்திலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம். அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் மாலை பூசை எப்படியெல்லாம் இருக்க போது காலை நேர பூசைகளும் பதிவு செய்திருப்போம். அப்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட வர முருகனுடைய இன்றைய நாள் அலங்காரங்கள் எப்படியெல்லாம் இருக்க போது, என்ன வாகனத்தில் வரப்போகிறோம், இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்படியாக நேற்று தினம் ஒரு காணொலியில் பார்த்துருப்போம். எங்களுடைய ஜாழ் மாவட்டத்தின் அடையாளமாக இந்த நல்லூர் எப்படி மாறியது, இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைய காணொலியும் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தேர் இருக்கிற அந்த இருப்பிடத்துக்கு அருகாமை இருக்கிற வில்வ மரத்தடி. இந்த வில்வ மரத்தின் சம்பந்தமாக நீண்ட வரலாறுகள், ஒரு பழமையான தொன்மையான நீண்ட வரலாறு இருக்குது. அந்த ஜோகர் சுவாமி உட்பட நிறைய சித்தர்கள் இருந்த இந்த இடம் இந்த வில்வ மரத்தடி. அது சம்பந்தமாக மிகச் சிறப்பாக இந்த கால்நடை ஊடாக பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் மாலை திருவிழா ஒரு முக்கியமான ஒரு நாள். அப்படியாக சப்ப ரதத்தினுடைய வேலைப்பாடுகளை மிக அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் கடந்த 3 நாட்களும் சுவாமி வள்ளி தெய்வானை சமதிராக வெள்ளி மயிலேறி வந்த சுவாமி இன்றைய நாள் வண்ண மயில் பச்சை மயிலேறி வள்ளி தெய்வானை சமதிராக முழுவதும் பச்சையாக, அவருடைய ஆடை அலங்காரம் பச்சை, அவருடைய மலர் மாலைகள் பச்சை, இப்படியாக சாத்துப்படி வேலைகள் முழுவதுமாக பச்சையாக உருவெடுத்து எழுந்தருள போகின்றார் எங்களுடைய கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமதிராக. அப்படியாக கிழக்கு புற ராஜகோபுரத்தினுடைய அந்த ஒரு அழகை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். சரியாக இப்போ நாங்கள் கிழக்குப்புற வாயிலுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் 4ஆம் திருவிழாவுக்கு அதிகளவான பக்தர்களை இந்த இடங்களில் முன்றல் பகுதியில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக தொடர்ந்து வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக வில் போன்ற அமைப்புடைய எங்களுடைய கட்டிடம், அதாவது நல்லூராவுடைய கட்டிடம் கூட ஒரு தனித்துவம் மிக்க மற்ற ஆலயங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு வில் போன்ற அமைப்புடைய ஒரு கட்டிட அமைப்பு இந்த நல்லூரானுடைய ஆலயத்தினுடைய கட்டிடம். அப்படி நீண்ட தனித்துவமான விடயங்களை கொண்ட ஆலயம் தான் ஒரு நல்லூர் ஆலயம், ஒரு யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். அப்படியாக நடராஜர் உருவம் இருக்கிற அந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமதராக எங்களுடைய கந்தவேல் பெருமான் உள்வீதி உலா வருகின்ற காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். நல்லூரானுக்கே உரித்த ஒரு விடயம் அந்த நேரம் தவறாமை. அதான் நேரத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்த இடங்களில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாக 6 மணி அளவாகின்ற வேளைகளில் இந்த இடங்களில் சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இன்றைய நாள் எங்களுடைய குருக்கள் அனைவருமே ஆடை அலங்காரம் பச்சை, பாருங்கள் குருத்து பச்சை என்று சொல்லலாம். எங்களுடைய கந்தவேல் பெருமானுடைய ஆடை அலங்காரம் சாத்துப்படிகள் என்ன ஒரு வண்ணமாக இருக்கின்றதோ அந்த வண்ணமாகத்தான் எங்களுடைய குருக்கள் அனைவரும் அந்த அவருடைய ஆடை அலங்காரம் இருக்கும். அப்படியாக சுவாமி இந்த இடங்களில் மீள தாளங்கள் நாதவிசர் முழங்க வர அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு வண்ண மயில வரும்போது உண்மையாகவே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது. அப்படியாக தொடர்ந்து சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற காட்சிகளை பார்க்கலாம்.
2026 ஆண்டு மகோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் மாலை திருவிழா. இன்றைய நாள் எங்களுடைய முருகப்பெருமான் முழுவதுமாக பச்சையாக இழந்தரில் இருக்கிற அவர் வார அந்த வண்ண மயில் முழுவதுமாக பச்சை, அவருடைய ஆடை அலங்காரம் பச்சை, அதோடு அவருடைய மலர் மாலைகள் பச்சை மற்றும் வெள்ளை நிறம், அவருடைய குடை பச்சை. இப்படி இன்றைய நாள் முழுவதுமாக பச்சையாக இழந்தரில் இருக்கிற எங்களுடைய கந்தவேல் பெருமானுடைய அழகை ரசிப்பதற்கு இரு கண்கள் போதாது என்று தான் சொல்கிறோம். அப்படியாக இந்த நாள், இன்றைய நாள் இந்த மகோற்சவம் மிகச் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளைகளில் இன்றைய நாள் இந்த தேரடி சம்பந்தமான வரலாறு, அதாவது வில்வ மரத்தடி சம்பந்தமான வரலாறுகளையும் நாங்கள் இந்த காணொலியூடாக தெரிந்து கொள்ள போகிறோம். நல்லூரானுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதோடு அவருடைய அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வது மிக ஒரு சிறப்பாக இருக்கும். அப்படியாகத்தான் இன்றைய நாள் இந்த 4ஆம் திருவிழாவில் இருந்து அந்த வரலாறுகள் சம்பந்தமாக நாங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியில் பதிவு செய்வோம். அத்தோடு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எங்களுடைய கந்தவேல் பெருமான் எழுந்தருள்வார். அப்படியாகத்தான் தொடர்ந்து இந்த இடங்களில் எங்களுடைய கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமதராக வெளி வீதி உலா வருகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். வளைப்பட்ட கைமாதோடு மக்களெனும் தழைப்பட்டடிய தகுமோ கிளைப்பட்டெழுதோருரமும் கிரியும் தொழைப்பட்டுவர் தோழே வேலவனே வேலவனே அவனே வேல் வேலவனே வேல் அவனே வேல் தொழைப்பட்டுருவத்தொழுவேலவனே கிரவுஞ்சகிரி மலையையும் சூரபன்மனையும் அழித்து ஒழித்தவே அதிபராக்கிரமமான வடிவே கந்தவே கந்தவே நல்லை கந்தவே நல்லை கந்தவே வேல் வேல் சூரபன்மாவையும் கவுஞ்சகிரியையும் துளைத்தவே வேலே வேல் பெருமானே நல்லை கந்தவே பெருமானே வளைபட்ட கைவாரோடு மனைவி மக்கள் என்னும் பின்னல் வரையில் அகப்பட்டு நான் அழிந்து ஒழிந்து போக விடுவாயோ நல்லை கந்தவேல் பெருமானே வளைபட்ட கைமாதோடு மக்களெனும் தழைப்பட்டு வலையில் அகப்பட்டு மாய என்னும் வலையில் அகப்பட்டு காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களால் இச்சைகளாலும் மனைவி மக்கள் மாடு சுகம் என்று நான் அழிந்து ஒழிந்து போக விடுவாயோ கந்தவே
இது உனக்கு தகுமோ? என்னை விடுவாயோ மாயையில், என்னை விடுவாயோ கந்தவேலே? ஞானம் தந்து ஞானம் தந்து சல்லாபமான யோகம் தந்து யோக சல்லாபம் தந்து என்னை காப்பாயோ கந்தவேளே? நல்லை கந்த பெருமானே, மகமாய எனும் வலையில் அகப்பட்டு வளைபட்ட கைமாதொடு மக்கள் என்று மாடு மனைவி மக்கள் சுகம் என்று சுகபோகத்தில் போகாமல் நீதானே நல்லை கந்தவே பெருமானே, நீதான் என்னை தடுத்து ஆட்கொண்டு யோக சல்லாபம் தர வேண்டும் கந்தவேளே. நல்லை கந்தவேளே, நல்லை கந்தவே. தெற்கு வீதியில் பிரசன்னா குருக்களுடைய கந்தர் அனுபூதியை நாங்கள் கேட்டிருப்போம். அப்படியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரடி, வில்வ மரத்தடி, இந்த இரண்டனுடைய அந்த வரலாறுகள், சித்தர்கள் யோகர்கள் வாழ்ந்த அந்த வரலாறுகளையும் இந்த இடத்துல ஐயா மிக சிறப்பாக சொல்லியிருப்பேன். அப்படியாக அந்த தேரடி வில்வ மரத்தடி சம்பந்தமான வரலாறுகளையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நெல்லையும் முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைக்கு 4ஆம் நாள் திருவிழா. எம்பெருமான் முருகப்பெருமான் பச்சை மயில் மீது ஏறி வந்த காட்சியை நாங்கள் தரிசித்தோம். பச்சை மயில் ஏறி வந்து ரட்சிப்பாயே என்று வேண்டுகை செய்தோம். அந்த வகையில் இன்றைக்கு பச்சை நிறத்திற்கு முதன்மை கொடுத்தார்கள். குடையும் பச்சை, குருக்கள் மாறுடைய வேட்டியும் பச்சை, முருகப்பெருமானுக்கு மாலையும் பச்சை, அதிலே வெள்ளை கலந்திருந்த கோலம் மிக ரம்மியமாக இருந்தது, அழகாக இருந்தது. அந்த வகையில் இந்த மண் சாதாரணமான மண் கிடையாது. இது புனிதமான மண், சித்தர்கள் பூசித்த மண். ஈழத்திலே தலைமை வாய்ந்த சித்தராக நாங்கள் போற்றுகின்ற சித்தர் யோகர் சுவாமிகள். யோகர் சுவாமிகள் தன்னுடைய குருவாகிய செல்லப்பா சுவாமிகளை கண்ட இடம் இந்த நல்லூர் தேரடி வில்வமரத்தடி தான். அதனாலே இந்த நல்லூர் தேரடி வில்வமரத்தடிக்கு மிகவும் பெருமை இருக்கிறது. செல்லப்பரை கண்டார். செல்லப்பருடைய வீடு நல்லூர் தேருக்கு நேர் முன்பாக அந்த பிரபலமான புடவை கடைக்கு பக்கத்திலே இருக்கிற ஓடை ஒழுங்கைக்குள்ளே தான் செல்லப்பருடைய வீடு இருந்தது. ஒரு காலத்திலே அந்த பகுதிகளெல்லாம் வயல்களாக இருந்தன என்று முன்னோர்கள் சொல்வார்கள். திருநெல்வேலி என்பது கூட வயல் நிறைந்த, வேலி என்றால் ஊர், வயல் நிறைந்த ஊர் என்றுதானே பொருள். அப்படி நல்லூரிலும் நல்லூர் கோவிலை சுற்றி வயல்கள் இருந்தனவாம். இப்பொழுது நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. அப்படி
செல்லப்பருடைய வீடு அங்கேதான் இருந்தது. செல்லப்பர் எப்பொழுதும் நல்லூர் கோவிலடியிலே நெட்டை கூடியிருப்பார். அந்த வகையில் இந்த தேரடி மிகவும் முக்கியமான இடம். அதனால்தான் யோகர் சுவாமி எழுதுகிறார், தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன், ஆரடானி என்றான் அவன் என்று அவர் பாடுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று பாடுகிறார். அப்படி யோகர் சுவாமி, செல்லப்பா சுவாமி என்ற ஒரு சித்தர் பரம்பரையினுடைய முக்கிய மூல முதல் இந்த நல்லூர் பூமி என்பது, இந்த மண் என்பது பெருமைக்குரியது. அந்த வகையில் அலங்காரனை நாளும் பணிவோம். அலங்காரா, நல்லூரா, நன்றி, வணக்கம். அப்படியாக இந்த இடங்களில் வில்வமரத்தடியில் எங்களுடைய சித்தர்கள் ஜோகர்கள் இருந்த அந்த வரலாறுகள் சம்பந்தமாக மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். இன்றைய தினம் எங்களுடைய கந்தவேல் பெருமானுடைய சாத்துப்படி வேலைகளை பாருங்கள். முழுவதுமாக பச்சை நிற மயிலோட, பச்சை நிற மலர் மாலைகள் மற்றும் வெள்ளை நிற மலர் மாலைகளோட, பச்சை நிற ஆடை அலங்காரத்தோட வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு மகோத்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற வேலைகளில் அது பார்க்க இது மிகவும் அழகாக இருக்குது. இந்த நேரங்களில் பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வந்து அந்த வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிற வேலைகளில் பின்தொடர்கின்ற அந்த காட்சிகளை எங்களை மிக சிறப்பாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 4 நாள் திருவிழா விமர்சையாக இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடை அலங்காரம், நல்லூரானுக்கே உரிய தனித்துவமான சாத்துப்படி வேலைகள், நல்லூரானுக்கே உரிய தனித்துவமான சிறப்புகளோடு இந்த இடங்களில் வழி வீதி உலா வந்து கொண்டிருக்க எங்களுடைய கந்தவேல் பெருமான். அப்படியாக சரியாக நாங்கள் இப்போ மேற்கு புற வாயிலில் இருந்து வடக்கு புற வாயிலை நோக்கி சுவாமியினுடைய உலா வந்து கொண்டிருக்கிற வேலைகளில் வெளி வீதிகள் முழுவதுமாக பக்தர்கள் எல்லாருமே கும்பங்கள் வைத்து இந்த இடங்களில் தீபாரதனைகள் காட்டுகின்ற அழகிய காட்சிகளை கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் வெளி வீதி உலாவை பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு மகோத்சவத்தோடைய 4ஆம் நாள் மாலை திருவிழா. சுவாமி வெளி வீதி உலா வந்து மெதுவாக கிழக்கு புற ராஜகோபுரத்தை அண்மிக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரிய பகவான் முழுவதுமாக மறைந்து அந்த ஒரு ராஜகோபுரம் அழகாக அந்த மின்குமல் ஒளிந்து காட்சியளிக்கிற அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்குது. அப்படியாக சுவாமி எங்களுடைய கிழக்கு புற வாயிலை அணிவித்து உட்செல்கின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற வழிகள், ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் இடம்பெறும்.
முதல் நேற்றைய திருவிழா, அதாவது 3ஆம் திருவிழாவில் வெள்ளி மயிலேறி வந்த எங்களுடைய முருகன் இன்றைய நாள் பச்சை மயிலேறி வருகின்றார். அப்படியாக சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களோடு வெளிவீதி உலா வருகின்ற காட்சிகள் அவதானிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சுவாமி வெளிவீதி உலா வந்து உள்வீதி செல்லும் போது வந்த வாகனம், அதாவது நேற்றைய தினம் வெள்ளி மயிலேறி வரும்போது வெள்ளி மயிலே அப்படியே உட்செல்லுகின்ற காட்சி அவதானிக்கக்கூடிய மயில். ஆனால் இன்றைய தினம் எங்களுடைய முருகப்பெருமான் வெளி வீதியில், அதாவது அந்த கிழக்குப்புற வாயில் இருக்கிற மண்டபத்தில் அவருடைய பச்சை மயிலை இறக்கி மீண்டும் தோளில் சுமந்து முருகப்பெருமானை வள்ளி தேவியான சமேதாக பக்தர்கள் கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம்.